எல்லோருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் நல்ல நாளாக மாறப்போகுது. ஏன்னா ராசி சக்கரத்தில் நான்காவதாக வரக்கூடிய கடகராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரனை நீங்கள் அதிபதியாக கொண்டிருப்பதால் பிறருடைய மனதை எளிதில் புரிஞ்சுப்பீங்க. முகத்தில் எப்போதும் உங்களுக்கு அமைதியும் ஈர்ப்பு இருக்குங்க. கலை இசை ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். மேலும் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் அதிபதியாக இருக்கக்கூடியவர் பலமாக இருக்கக்கூடிய சமயத்தில் நல்ல பெயரும் மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும். மன அமைதி அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அதுவே சந்திரன் பார்த்தீங்கன்னா பலவீனமாக இருக்கக்கூடிய சமயத்தில் உங்களுக்கு அதிக அளவு மனக்குழப்பத்தை தருவார். அதிக கவலை தருவார். முடிவெடுக்க தயக்கம் ஏற்படும். தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். அதனால் திங்கக்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாடோ அம்மன் வழிபாடோ உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை ஏற்படுத்தி தருங்க. குறிப்பாக கடக ராசியில் பிறந்த நபர்கள் நீங்கள் பாசமுள்ள நபராக இருப்பீங்க. குடும்பத்தில் ரொம்ப நேசிக்கக்கூடிய நபர்னே சொல்லலாம். நம்பிக்கை வைத்தீங்கன்னா முழு ஆதரவு தருவீங்க. கற்பனை திறன் உங்களுக்கு அதிகம். அமைதியாக தான் இருப்பீங்க. நல்ல உள்ளுணர்வு எப்போதும் உங்களுக்கு இருக்கும். பிறரை கவனித்து கொள்வீங்க. பொறுப்புணர்வு அதிகம் இருக்குது. மன வலிமை சொல்லலாம். உறவுகளை பாதுகாத்து வச்சுப்பீங்க. அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவீனம்னா சீக்கிரம் மனம் உடைஞ்சு போகுது. அதிகமாக யோசிப்பீங்க. பழைய விஷயங்களை மறக்காமல் வச்சுக்கொள்வது பெரிய பிரச்சனை தான் ஏற்படுத்தி தரும். சில நேரங்களில் மனநிலை மாற்றம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. மேலும் கடக ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எது அதிகமாக விரும்புவீங்கன்னா குடும்பத்தில் அமைதி வேண்டும்னு நினைப்பீங்க. உண்மையான அன்புக்காக இயங்கக்கூடிய நபர்னே சொல்லலாம். பாதுகாப்பான வாழ்க்கை நெருக்கமான உறவுகள்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் இயங்கக்கூடிய விஷயமாக இருக்குது. அதே போல் உங்களுக்கு பொருத்தக்கூடிய ராசிகள் நண்பர்கள் உறவினர்கள் வகையில் பாருங்கள். ரிஷிபம் மீனம் விருச்சிகராசி நண்பர்களாக இருப்பாங்க. மேலும் கடகராசி நண்பர்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய முக்கியமான பலவீனமாக ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க. அதிகமாக யோசித்து கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. சீக்கிரம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா மனம் உடைஞ்சு போகிறீங்க. உங்களுடைய உணர்வுகளை உள்ளுக்குள்ளே வச்சுக்கொள்வது ரொம்ப தப்பாக போயிடும் சில சமயம். அதனால் பலரிடம் பார்த்திங்கன்னா நீங்கள் கெட்ட பெயர் எடுக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. மேலும் இந்த நேரம் பார்த்திங்கன்னா தொழில் வேலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு. குறிப்பாக இந்த மே மாதம் முடிவதற்குள்ள கிரகநிலை அமைப்பால் கடகராசினுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்கள் முருக பக்தராக இருந்தீங்கன்னா முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி நண்பர்கள் பொறுத்தவரை இந்த நேரத்தில் இந்த மே மாதம் முடிவதற்குள்ள உங்கள் வேலை தொடர்பான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மேலதிகாரியிடம் நல்ல பெயர் உண்டு. பழைய பிரச்சனைகள் மெதுவாக சரியாகும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. பணநிலை பொறுத்தவரை எதிர்பாராத சிறிய செலவுகள் ஏற்படலாம். பணத்தை சேமிக்க முயற்சி செய்வது நல்லது. பழைய கடன் தொடர்பான சுமை குறைய வாய்ப்பிருக்கு. அதே போல் குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் குறையும். உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். பேசும் வார்த்தைகளை ரொம்ப கவனமாயிருங்க. குறிப்பாக இந்த மே மாதத்தில் மட்டும் செவ்வாய் சுக்கிரன் புதன் சூரியனு கிரகங்களின் முக்கிய பயிற்சி நடந்திருக்கு. இதனால் ஆரம்பத்தில் ரிஷிப ராசியில் செவ்வாய் புதன் சூரியன் ஒன்றாக கூடக்கூடிய நிலை இருந்திருக்கு. இதனைத் தொடர்ந்து பிற்பகுதியில் அதாவது இறுதியாக இந்த நேரம் புதனும் சூரியனும் இணையக்கூடிய சேர்க்கை நடந்திருக்குங்க. இதனால் கிரக அமைப்புகள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 12 ராசிகளின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் கடக ராசினருக்கு இந்த நேரம் தொழில் வருமானம் குடும்பம்னு உள்ளிட்ட அனைத்து விஷயங்களும் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கடக ராசினருக்கு இந்த நேரம் லாபமாக இருக்க போகுது. ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் பரிபூர்ணமாக நீங்கும். பெரியவங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தொழில் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. பயணங்களால் சந்தோஷம் காத்திருக்கு. மேலும் மருத்துவராகக்கூடிய யோகமும் உண்டு. மெடிக்கல் சீட் கிடைக்குங்க. மத்திய அரசு வேலை கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் சீருடைய வேலைகள் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. நண்பர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாறாதீங்க. மேலும் நண்பர்களை நம்பாமல் இருப்பதும் நல்லது. சகோதரருக்கு ஆரோக்கிய பிரச்சனை, கண் சிகிச்சை, தலையில் அடிபடுவது போன்றவை ஏற்படலாம். அதனால் உங்களுக்கு கால்சியம் தொடர்பான பாதிப்புகள் வரும் என்பதால் கவனமாக இருங்க. சேமிப்புகளை செய்து வச்சுக்கோங்க.
அதே போல் நிறைய பணம் கையிருக்கும் போது எஃப்டிக் போன்றவற்றை வங்கிகளில் போட்டு வைப்பது நல்லது. தங்கம் வாங்குவது போன்ற முதலீடுகள் செய்யலாம். பெரிய பொறுப்பு கிடைக்கும். இந்த நேரம் தைரியம் பொறுப்பு உண்டாகும். அசாத்தியமான வெற்றி காணப்படும். முழு தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு உண்டு. அற்புதமான காலகட்டமாக இருக்கு. பெரிய சந்தோஷம் ஒன்று காத்திருக்கு. வேலையில் முன்னேற்றம் இருக்கு. புதிய பொறுப்புகள் வரலாம். உங்களின் முயற்சியும் பொறுமைக்கு மதிப்பு இந்த நேரத்தில் கிடைக்கும். வேலை மாற்றத்துக்காக நினைத்தவங்க அவசரப்படாமல் சரியான வாய்ப்பை காத்திருக்க. பணவரவு சாதகமாக இருக்கு. பெரிய அளவில் வருமானம் வராமல் இருந்தாலும் தேவையான செலவுகளை சமாளிக்க முடியும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது. அதே போல் குடும்ப வாழ்க்கையும் அற்புதமாக இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பழனி முருகன் வழிபாடு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தருங்க. குடும்பத்தின் மீது அதிக பாசம் கொண்ட கடகராசி நண்பர்களுக்கு குறிப்பாக இந்த மே மாதம் முடிவதற்குள்ள சகோதரத்தோடு சின்ன சின்ன நெருடல்கள் உண்டாகும். சின்ன சின்ன குழப்பங்களையும் நீங்கள் மறையும். தாய் தந்தை ஆரோக்கியத்தின் மீது ரொம்ப கவனமாக இருங்க. அவங்களுடைய மருத்துவ செலவுக்கு சிறிது தொகையை செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. உங்கள் தைரியத்துக்கு இறைவனை வேண்டுங்க. பிள்ளைங்க மேலே கவனம் வைங்க. முன்னோர்களே அமாவாசை தோறும் வழிபட தவறிடாதீங்க. மறைவிடங்களில் சிலருக்கு அலர்ஜி ஏற்படலாம். அதனால் கவனமாக இருக்கணும். வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த மனக்கசப்பை நீங்கி புதிய உத்வேகம் பிறக்கும். தந்தையருடன் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து மறியுங்க. உத்தியோகத்தர்களுக்கு நினைத்த இடத்துல நல்ல வேலை கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்திலும் அங்கீகரிக்கப்படுவீங்க. தொழில் செய்தீங்கன்னா லாபகரமான முதலீடுகள் பார்த்தீங்கன்னா யாரையும் நம்ப வேண்டாம். உங்கள் மீது யார் மிகுந்த அன்பு வைத்திருக்காங்களோ அவங்களை நம்புங்க. கலைத்துறையினர் கடுமையாக உழைத்தால் மூலம் முன்னேற வேண்டி இருக்கும். நண்பர்கள் உதவியால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்தி கொள்வது நல்லது. அரசியல்வாதிகள் வெளியூர் பயணம் செல்ல வேண்டியதாக இருக்கும். மேலிடத்துல இருந்து முக்கிய பார்த்தீங்கன்னா சந்தோஷமான செய்தி வரப்போகுது. மாணவர்கள் பாதியில் விட்ட படிப்பை தொடர்வீங்க. படிப்பில் சாதனைகள் புரிய முயற்சி மேற்கொள்வீங்க. நல்ல நண்பர்கள் மூலம் பல நன்மைகள் காத்திருக்கு. பெண்களுக்கு தாய் வழி உறவினரோடு இருந்து வந்த மனக்கசப்புகள் இனி குறையும். வீடு மலை வாகன யோக அமைப்பு உண்டு. நெடுநாட்களாக இருந்த விஷயத்தில் இருந்து வந்த சுணக்க நிலை மாறும். அதே போல் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாக புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு குடும்பத்தில் இருப்பவங்களால் நீங்கள் கூறுவதை ஏற்காமல் தங்களுடைய விருப்பப்படி எதையும் செய்வாங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி நீங்கும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கவனமாயிருங்க. அதே போல் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் குடும்பத்தில் இருப்பவங்க உங்களோடு அனுசரித்து செல்வாங்க. விசேஷ நிகழ்ச்சிகளை குடும்பத்தினரோடு கலந்து கொள்ள நேரிடும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தம் நீங்கும். 3ஆவதாக ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் பிள்ளைகளுடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். திறமையாக செயல்பட்டு காரிய வெற்றி காண்பீங்க. மதிப்பு மரியாதையினை அதிகரிக்கும். உங்களுடைய தன்னம்பிக்கையும் பார்த்தீங்கன்னா உயரப்போகுதுங்க. அதே போல் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு சிறப்பான ஒரு பலனை தரும். மேலும் கடகராசி நண்பர்களுக்கு இந்த நடக்கக்கூடிய வைகாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறும். தடைகள் தானாக விலகும். அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவை குரு பகவான் பார்ப்பதால் இந்த நேரம் புனிதமடையுது. எனவே இழப்புகளை ஈடு செய்ய நீங்கள் எடுத்த புது முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாக மாறும். உங்கள் ராசிக்கு குரு பகவான் வந்த பிறகு மாதத்தின் பிற்பகுதியில் எதிர்பார்ப்புகள் அனைத்து நிறைவேறும். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிச்சிடுவீங்க. மேலும் வைகாசி 1ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு சுக்கிரன் சென்றிருக்காரு. உங்கள் ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த சுக்கிரன். லாபாதிபதியான சுக்கிரனோ விரயஸ்தானத்துக்கு உங்களுக்கு வரும்போது விரயங்கள் கூடும். வீடு மாற்றம் இடமாற்றம் வருவதற்கான அறிகுறி உண்டு. மேலும் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி தருவார். தர்ம காரியங்களை ஈடுபட்டு தன்னை யாருன்னு நிரூபித்து காட்டுவீங்க. அதே போல் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா புதனுடைய சஞ்சாரத்தால் சகாயஸ்தானம் விரயஸ்தானத்துக்கு அதிபதியானவர் உங்களுக்கு புதன் பகவானாக இருப்பதால் இந்த நேரத்தில் குடும்பத்தில் மட்டும் இல்லைங்க உறவினர் நண்பர்கள் மூலமாக விரயத்தை ஏற்படுத்துவார். உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்பட்டு மனக்கலக்கத்தை உருவாக்கும். தொழில் போட்டி அதிகரிக்கும். வரவு 1 மடங்கு வந்தால் செலவு 2 மடங்காகுதுன்னு கவலைப்படுவீங்க. பாதியில் நின்று கட்டியே
தப்பணி மீதியில் தொடரும். சுப செலவுகளை செய்வதன் மூலம் வீண் விரயங்கள் இருந்து விடுபட முடியும். மேலும் உங்கள் ராசிக்கு இப்போ 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதினா சுக்கிரன். அவர் சுக லாபாதிபதி. உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் போது சுகங்களும் சந்தோஷங்களும் அதிகரித்து தருவார். ஆடை ஆபரண சேர்க்கை இந்த நேரத்தில் உண்டு. குடும்பத்தோடு குதூகல பயணங்களில் ஏற்படுவீங்க. வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைச்சி அதன் மூலமும் உதிரி வருமானம் கிடைக்கும். பொதுவாக இக்காலம் உங்களுக்கு குரு சுக்கிர சேர்க்கை காலம் என்பதால் எதிர்பாராத மாற்றங்கள் உண்டு. எனவே அதை எதிர்கொள்ள உங்களை தயார்படுத்தி வச்சுக்கொள்வது நல்லது. பொது வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா தலைமை பொறுப்புகள் தானே தேடி வரும். வியாபாரம் தொழில் செய்தீங்கன்னா விஐபிகளின் ஆதரவு உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயர் அதிகாரிகளை நன்மை காத்திருக்கு. கலைஞர்களுக்கு கௌரவமும் அந்தஸ்து உயரும். மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் ஆசிரியர்களால் பெருமை சேரும். பெண்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கும். பொருளாதார திருப்தி தருங்க. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா துர்கை வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை தரும். இந்த வீடியோ பதிவில் கடகராசி நண்பர்களுக்கு குறிப்பாக இந்த மே மாதம் முடிவதற்குள்ள நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பால் எப்படிப்பட்ட பலன் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். மேலும் நீங்கள் கடகராசி நண்பராக இருந்தீங்கன்னா ஓ முருகா போற்றின மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.